தெரியுமா? அழகான பெண்ணாக வந்தார். சனத்திலே பால் இருக்கிறது என்று உரைத்தார். உண்மைதான். குடிக்கலாம் என்று நினைத்தார். அவளை கொன்று குடித்திருக்கிறாய் கண்ணா. யார் தெரியுமா இவள் எதற்காக தெரியுமா? இவள் சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்வதற்காக வந்திருக்கிறார். அண்ணன் எப்ப சாணம் சின்ன எப்ப காரியா விஷப்பால் கொண்டு வரான்னு சொல்லுது. அப்பவே என்ன தடுத்திருந்தா ஒருவேளை நான் செத்துட்டு இருந்தா நீ ஒருவனை ஆள வேண்டாம். இல்ல நான் அப்படிலாம் அம்மா கும்பிடுவேன். அண்ணா இல்லன்னா நான் அப்படிலாம் விட்டுருவேன். உன்ன ஒருபோதும் உன்னை விடவே மாட்டேன். ஏற்பாடு பண்ணி போறீங்க. நான் யாத்திரியமா இந்த பிறவியிலே ஆவணி மாதம் அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே கண்ணனாக நான் பிறந்திருக்கின்றேன். இருந்தாலும் இதற்கு முன்பு உனக்கு அண்ணனாக நான் பலராமன் எனக்கு அண்ணனாக பலராமனாக நீ பிறந்திருக்கின்றாய். நான் யாத்திரியமா சகல லோகாதிகாரனாய் மும்முத்திய சொருபனாய் பிற பிறப்பை இல்லாதவனாய் சுகதுக்கம் மாயா சம்பந்தங்கள் இல்லாதவனாய் பக்த பாகவதே தாசானு தாசங்களின் குறிப்பெறிந்து காக்கும் அனந்தம் எனக்கு உண்டு. அதனால் என்னை காப்புடைய கடவுள் என்று கூறுவர். எனக்கு பூமாதேவி, நீலாதேவி, லட்சுமி என 3 மனைவிகள் உண்டு. பிரம்மன் மன்மதன 2 பிள்ளைகள் உண்டு. நான் இருப்பிடமோ வைகுந்தம், சயனிப்பதோ ஆதிசேடன், எனக்கு ஆயுதமோ சக்கரம் தண்டம், நான் அணிவதோ துளசிமணி மாலை பீதாம்பர ஆடை. இத்தனையும் ஏற்று வைகுந்தத்திலே வைகுந்த வாசனாக இருந்த நான் இப்போது கண்ணனாக அவதரித்திருக்கிறேன். எனக்கோ 10 அவதாரங்கள். அதிலே முதல் அவதாரம் முதல் முறையாக சோமுகாசுரன் என்பவன் பிரம்மன் கரத்தில் இருந்த 4 வேதங்களையும் களவாடி சென்று விட்டார். அந்த நேரத்தில் பிரம்மன் என்னிடத்தில் ஓடி வந்து முறையிட்டார். 4 வேதங்களை ரீகேசு சாம மதருடன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை சோமுகாசுரன் கவர்ந்து சென்று விட்டான். அதை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் சுவாமி என்று என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டான். நானோ என்ன செய்தேன்? அமர்வோடு சம செய்தேன். எனக்காக பயந்து ஆழி என்ற சமுத்திரத்திலேயே மறைந்து விட்டான். ஓடி மறைந்தான். உண்மைதான். நானோ என்ன செய்தேன்? அவனை அழிக்க வேண்டும், வேதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முதன் முறையாக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவம் எடுத்து, ஆமா மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவம் எடுத்து அந்த சமுத்திரத்திலே பாய்ந்து அந்த சோமுகாசுரனை கொன்று வேதத்தை காத்த அவதாரம் முதல் அவதாரம் என் மத்ஸ்ய அவதாரம். முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். இரண்டாவது அவதாரமோ அரக்கர்களும் தேவர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை பாண்டமாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் பார்க்கடலை கடைவதற்கு எத்தனைத்தார்கள்.